அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய விழா புனித மார்க்கு நற்செய்தியாள விழா. மார்க்கு நற்செய்தி நூல் பிரிவு 16, இறை சொற்றொடர்கள் 15 முதல் 20 முடிய. அன்பார்ந்தவர்களே, திருத்தூத பணியில் நாம் சந்திக்கும் ஜான் மார்க்கும் புனித பேதுரு தமது முதல் திருமுகத்தில் குறிப்பிடும் மார்க்கும் ஒருவரே என்று பொதுவாக இன்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மார்க்கு அலெக்சாண்ட்ரியா நகரின் முதல் ஆயர். ஒரு சிங்கம் மார்க்குவின் சின்னமாக விளங்குகிறது. பாலைவனத்தில் ஒலிக்கும் குரல் ஒலி என புனித திருமுழுக்கு யோவானை இவர் குறிப்பிடுகின்றார். அதனால்தான் ஓவியர்கள் இவ்வாறு வரைந்துள்ளனர். புனித மார்க்கு நற்செய்தியாளர்கள் ஒருவர். எருசலேமில் ஜெயிப்பதற்காக பல கூடியிருந்த இல்லத்தின் தலைவியாகிய மரியா என்பவரின் மகன். யூதர்கள் மத்தியில் யோவான் என்றும் வேற்று இனத்தவர்களிடையே மார்க்கு என்றும் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது எல்லாரது நம்பிக்கையுமாகும். மார்க்கு பர்னபாவின் உறவினரும் கூட. மார்க்கு பற்றி நமக்கு நேரடி தகவல்கள் இல்லாததால் புறச்சான்றுகளே ஆதாரமாக இருக்கின்றன. மார்க்கு இயேசுவை பார்த்ததில்லை என்று பாஃபியஸ் கூறினாலும், இயேசு கெத்செமனி தோட்டத்தில் பிடிபட்ட போது மேல் ஆடை விட்டுவிட்டு தப்பி ஓடிய பெயர் குறிப்பிடப்படாத இளைஞர் இவராக இருக்கலாம். ஏனென்றால் இந்நிகழ்வு மார்க்கு நற்செய்தியில் மட்டுமே உள்ளது என்று சிலர் குறிப்பிடுகிறார்கள். ஏரோது அக்ரிப்பாவின் மறை கலகத்திற்கு பிறகு அந்தியோக்கு கிறிஸ்தவர்களின் காணிக்கையை பஞ்சத்தால் வாடிய எருசலேம் கிறிஸ்தவர்களுக்கு பவுலும் பர்னபாவும் கொடுத்தார்கள். இதன் பிறகு மார்க்கை தங்களுடன் கூட்டி சென்றார்கள். மேலும் மறை தூது பயணமாக சைப்ரஸ் சென்றபோது மார்க்கை உதவியாளராக அழைத்து சென்றார்கள். இவர்களுடன் சைப்ரஸ், பம்பிலியா, சிறிய ஆசியா போன்ற பகுதிகளுக்கு மார்க்கு சென்றார். இதனிடையே பாப்போவிலிருந்து கப்பல் ஏறி பெருகை துறைமுகம் சேர்ந்தவுடன் பர்னபா மற்றும் பவுலை விட்டுவிட்டு மார்க்கு எருசலேம் சென்று விட்டதால் பர்னபா மற்றும் பவுல் இருவரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதை காரணம் காட்டி 2ஆம் தூதரை பயணத்தில் மார்க்கை கூட்டி செல்ல பவுல் மறுத்து விடுவதால் பவுலுக்கும் பர்னபாவிற்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்தார்கள். மார்க்கு பர்னபாவுடன் நற்செய்தி அறிவிக்க சைப்ரஸ் சென்றார். காலம் மாறியது. 62ஆம் ஆண்டு ரோமையில் பவுல் சிறையில் இருந்தபோது மார்க்கும் உடனிருந்தார். பழைய பிடிவாதத்தை மறந்துவிட்டு உடனிருந்து உதவிகள் செய்தார். உடன் வர வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கிய பவுல் மார்க்கை தனது உடன் உழைப்பாளி என்று அழைத்தார். தனது தூதுவராகவும் மார்க்கை தமது பணியில் பவுல் பயன்படுத்தினார். பவுல் 2ஆம் முறை சிறைப்படுத்தப்படும் முன் அவருடைய திருப்பணியில் மார்க் உற்ற துணையாக இருந்தார். மார்க் புனித பேதுருவின் சீடராகவும் பணியாளராகவும் இருந்துள்ளார் என்பதையும் அறிய முடிகிறது. என் மகன் மார்க்கு என்று பேதுரும் அன்பொழுக அழைக்கின்றார். நற்செய்தி நூல்களுள் முதலாவதான தமது நற்செய்தி கிபி 64 முதல் 70ஆம் ஆண்டிற்குள் மார்க் எழுதியதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். ரோமே அழிக்கப்பட இருந்த சூழலில் பேதுரு, பவுல் போன்ற பெருந்தலைவர்கள் கொல்லப்பட்டுவிட்ட காலகட்டத்தில் வேற்று இனத்து கிறிஸ்தவர்களை கண்முன் நிறுத்தி இந்நற்செய்தியை மார்க் எழுதியுள்ளார். மார்க்கு அலெக்சாந்திரியா சென்று அங்கு திரு அவையை நிறுவியதாகவும் அங்கே ஆயராக இருந்ததாகவும் யுசேஃபியூ கூறுகிறார். இருப்பினும் இக்கூற்றில் ஐயம் இருப்பதாக வல்லுநர்கள் அறிய தருகிறார்கள். ஏனென்றால் அந்நகரின் ஆயர் பட்டியலில் மார்க்கின் பெயர் இல்லை. ஒரு நிகழ்வை கண்ணால் காண்பது போல் சித்தரிப்பதில் இவர் வல்லவர். ஒரு நிகழ்வில் ஒரு சிறு பகுதியை கூட விட்டுவிடாமல் சித்தரிப்பவர். இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் என்ற நற்செய்தியை பிற இனத்தவருக்கு அறிக்கையிடுவதே இவரது நற்செய்தியின் குறிக்கோள். மேலும் இயேசு மெஸ்ஸியா என்பதை தாம் கைதியாக்கப்பட்டு விசாரணைக்கு அழைத்து வரப்படும் வரை வேண்டுமென்றே மறைத்து வைத்துக் கொள்கிறார். அவரது இறப்பில்தான் அவரை
இறைமகன் என்று கண்டுகொள்கின்றன என்று கூறுகிறார் மார்க்கு. கடைசியில் மறைசாட்சியாக மார்க்கு இறந்ததாக ஒரு மரபு கூறுகிறது. ரோமையில் இருக்கும் புனித மார்க்கு ஆலயம் இதற்கு சாட்சியாக இருக்கிறது. எனினும் எப்படி, எங்கு, எப்போது இறந்தார் என்பது திட்டவட்டமாக தெரியவில்லை. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவின் நற்செய்தி பணியை உலகெங்கும் பறைசாற்ற முன் வருகின்றேன். நான் நம்பிக்கையோடு வாழ்ந்து இயேசுவின் வல்ல செயல்களை வெளிப்படுத்துகின்றேன். இயேசுவின் உடனிருப்பு அனுபவத்தில் நற்செய்தி பணியை செய்கின்றேன். மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவின் நற்செய்தி பணியை உலகெங்கும் பறைசாற்ற முன்வரவும், நம்பிக்கையோடு வாழ்ந்து இயேசுவின் வல்ல செயல்களை வெளிக்கொணரவும், இயேசுவோடு உடன் இருந்து அவரது அனுபவத்தால் நற்செய்தி பணியை சிறப்பாக செயல்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன்.